சிரிச்சு பேசுவார். அவரை கண்டா நானும் ஆசையோட ஓடுவேன். ஆனா இன்னைக்கு அவரை பார்த்தா நான் ஓடி ஒளிகிற நிலைமை வந்துருச்சு சாமி. கோயிலை விட்டு கார்பரேஷன்ல சேர்த்துட்டியா? சாக்கடையில மண்ணா எடுத்துட்டு இருக்க. ஒண்டி என்ன ஓவர் டைம் வாடா பண்ற? வெளியே வாடா. என்ன கட்டி ஏன்டா ஓடிற? உண்டா உண்டா வாடா வெளியே. என்ன நீர் வந்ததை நான் கவனிக்கல. நன்னா இருக்கா? என் அப்பன் முருகன் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா குறை? இங்க பாத்தியா எப்படி ஹாரன்? நன்னா தான் இருக்கு. மோட்டர் பைக் ஏது? இரவலா சாக்கடையில இருந்தானே வர்றேன். அந்த புத்தி ஒண்ணு போகாதே. சொந்த மோட்டர் பைக் 5000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கேன். ஆமா, இதோட குழந்தை மாதிரி வச்சிருந்தது மேல ஏறிண்டு வந்திய விக்கி, அது எங்க? வீட்டுல இருக்கு. வேலை மனக்கட்டு வீட்டுல வச்சுட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கியா? ஏடா டேய், பொய் வேற சொல்றியா? பிளெயினா சொல்லண்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு. என்ன சொல்றேன்? தெரிஞ்சே சொல்றேன்டா. எங்கிட்ட சேலஞ்சு போன. சரி போய் என்ன பண்ண? அம்பாள் உனக்கு அள்ளி கொடுத்தாலடா, அவகிட்டயே போய் சேலஞ்சில்ல. கோயில் உண்டி திருண்டியாமடா. கிட்டண்ணா ரெண்டு விட்டண்ணா, நீ செய்யற காரியம் மாடாது. என் கிட்ட நேரம் என்னைய வேலையை விட்டே நீக்கிட்டா. இத வச்சு சோறு போடுவாளா? டேய் அபிஷ்டு, தெய்வத்துக்கு உண்மையா தொண்டு செய்யறவன ஆண்டவன் என்னைக்குமே கைவிட மாட்டான்டா. அதே சமயத்துல உன்ன மாதிரி போய் பூசாரிகளை மன்னிக்கவும் மாட்டான். அதான் ரெடியா தோண்டி வச்சிருக்கே பண்ணலாம். போய் பள்ளத்துல நீயா படுத்துக்கோ, மண்ணை மேல போட்டுக்கோ. கிட்டண்ணா என்னைய மன்னிச்சிடுங்க. என்ன உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க. உனக்கு வேலையா மறுபடியுமா? கிடையாதுடா, நோ வேகன்சி. நோ கொண்டு தெரியுமா? கோயில் இப்ப ரொம்ப ரிச்சா எடுத்து கோடி உண்டியல் டெய்லி ரொம்ப வெளியேறதுடா. அப்படியா? காவல் போட்டிருக்க. உனக்கு கை நீளம்டா, எனக்கு தெரியும். துஷ்டன், நீ தண்ணித்தான் இருக்கணும். கஷ்டம்னா ஆத்துக்கு வந்து 5 10 வேண்டுமோ. அண்ணா ஐயோ, இப்படி ஒரு தம்பி எனக்கு வேணாண்டா. சீக்கிரம் வந்துட்ட. பழம் எல்லாம் சீக்கிரம் வைத்து போச்சு. நிஜமா சொல்றேன், பழம் விக்கிறதுல இந்த ஊர்ல உன்னை யாரும் ஜெயிச்சுக்க முடியாது. என்னடி காக்க பிடிக்கிறியா? 2 ரூபா கூட. அதான பார்த்தேன். கூட எங்க வீட்டுக்காரர் வந்தானே வாங்கி கொடுத்துடுறேன். உங்க வீட்டுக்காரர் பெரிய சம்பாத்தியக்காரரு, வந்தோடனே வாங்கி தருவேன். ஆமா, உனக்கு எதுக்கு 2 ரூபாய்? சினிமா போறியா? கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? எங்க அண்ணனோட பிறந்த நாள்ல ஏதாச்சும் வாங்கிட்டு போலாம் தான். உங்க அண்ணன் பெரிய தலைவர், பிறந்த நாள் கொண்டாட போறியா? இங்க பாரு, எங்க அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொன்ன நேரா போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்னடி அதுக்குள்ள மிரட்டுற? இந்தா போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ஏய், உன்னை யாராவது வழியில பார்த்து எங்க போறேன்னு கேட்டா கோயிலுக்கு போறேன், இன்னைக்கு கார்த்திகை தீபமாச்சேன்னு சொல்லு. வேற ஒண்ணும் வராத. ஏய், இந்தா இத நான் கொடுத்தேன்னு உங்க அண்ணன்ட்ட கொடுத்து. ஐசல்ல கிடைக்குமா? ஏய் ராணி, சீக்கிரமா மாலை கொண்டாடி. இதெல்லாம் முருக பார்த்தானா அப்படியே அசந்துடுவாரு. காவேரி அக்கா, அட நீங்க எல்லாம் இங்கே இருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு கார்த்திகை தீபம், முருகனுக்கு பிறந்த நாள் பாரு, அதுக்காக தான் வந்திருக்கோம். அது சரி, நீ எங்க வந்த? நான் சும்மா கோயிலுக்கு வந்தேன். ஆமா, முருகன் எங்க? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப வந்துடுவாரு. கனரி, எப்ப வந்த? இப்பதான். ஏன் முருகா, உனக்கு வயசு என்னாச்சு? 28. ஏமா? சும்மாதான் கேட்டேன். கற்பமா, இதான் கேட்டு. சரி, வரலாமா? எல்லாம் ரெடியா? ரெடி, வரலாம். வா முருகா. எங்கேம்மா? வாயா, சொல்றோம். என்னம்மா, என்ன இதெல்லாம்? நீ உனக்கு பர்த்டே முருகா, நாங்கெல்லாம் கொண்டாட போறோம். ஏம்மா, எனக்கு பிறந்த நாளா? ஆமா, ஒரே குச்சில இந்த மெழுகுவர்த்தி எல்லாம் ஊழிடணும். ரெடி, 1 2 3. ஆ. இது மங்கம்மா கொடுத்தாங்க. இது நான் கொடுக்குறேன். எள்ளுருண்டை. முருகா
Happy birthday to you. இதுவரைக்கும் உங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கம்மா. ஆமாம்மா. என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? நான்தாம்மா, நான்தான் உங்க முனியாண்டி மாமா. இவாருங்க இவாருங்க. ஆமாம்மா, அபாண்டமா என்ன கொலகாரன்னு சொல்லிட்டாங்க. உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தப்பிச்சு ஓடி இங்க வந்து ஒளிஞ்சேன். இதை யாரும் கண்டுபிடிச்ச கூடாதுல்ல, அதுக்காகத்தான் உங்ககிட்ட கூட நான் தான் முருகன் போய் சொன்னேன். மீனா, கற்பகம், ராணி, சுமதி, உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி நல்லா தெரியும்லம்மா. நான் கொலை செய்வேனம்மா, நான் கொலை செய்வேனா? ஏமா நான் கொலை செய்வேனம்மா? மாமா, கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? சொல்லுமா. நான் சொல்ல மாட்டேன். ஏமா? ஏன்? நான் சொல்ல மாட்டேன். சுமதி, சுமதி, இல்ல சுமதி, இல்ல. முருகா, ரப்பரே, சண்முகா.
ஒன்ன தாண்டா இத்தனை நாளா தேடி அலைஞ்சேன். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, வாடா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குறது நீதானடா. மரியாதையா என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, இல்ல உன்னை இங்கேயே கழுத்தை நிறுத்தி கொண்டு விடுவேன். என்னையாது தங்கச்சி தங்கச்சி புருஷனை ஆசீர்வாதம் பண்ண வர சொன்ன கூட பிறந்தவ தாலே பறிக்கவே இங்க வந்த. இதுதான் உன் தங்கச்சியோட புருஷன். கடவுளே, என் நெஞ்சில நெருப்ப அள்ளி கொட்டிட்டியே கடவுளே. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ரத்தக்கரை படைச்சு இவன் கையில ஏன் தங்கச்சியும் படைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா அந்த கல்யாணம் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? என்ன தப்பு செஞ்சானா? தங்கச்சி மைனர் மாணிக்கத்தை கொலை செஞ்சது இவன் தாமா. நீயா சொல்ற? மாணிக்கத்தை கொலை செஞ்சது நானா? ஆமா நீயடா. அன்னைக்கு ராத்திரி அந்த பாதையில நீ வரல, நான் தீப்பட்டி கட்ட போல சிகரெட் பாக்கெட்ட நீ கொடுக்கல. ஆமா, அதுக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னா நீ ஏன் பயந்து தடுமாறணும்? கொடுத்த தீப்பட்டி கூட வாங்கிக்காம ஏன் இப்படி ஓடணும்? தயவு செஞ்சு ஆத்திரப்படாம நான் சொல்றது கேளு. அன்னைக்கு அந்த பாதையில வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பணம் கிடைக்கிறத பார்த்தேன். அதை பார்த்துட்டு பதறி போய் வந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க நெருப்பட்டி கேட்டீங்க. நான் ஏற்கனவே இப்படி ஒரு கொலையை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு என்ன சாட்சியா 1 வருஷம் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் இழுத்தடிச்சாங்க. அதனால நமக்கு எதுக்குடா வம்புன்னு நான் பயந்து போய் வந்துகிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் நீங்க என்கிட்ட நெருப்பட்டி கேட்டீங்க. பாக்குறதுக்கு முரட மாதிரி இருந்தாலும் எங்க அண்ணன் ஒரு பயந்தாங்கோல். தண்ணி பாம்பு தூரத்துல பார்த்தாலே தலை தெறிக்க ஓடி வருமே. எங்க அண்ணன் கொலை செஞ்சாருன்னு சொன்னா யார் ஏன் நம்புவாங்க? இத பாருங்க, முருக மேல ஆணையா சொல்றேன். உங்க தங்கச்சி கழுத்துல கட்ட சாமி மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. முருகா, முருகா, வாடகையே கொடுக்காம இந்த கோயில்ல யாராவது குடுத்துல இருக்காங்கன்னா அது நீ ஒண்ணு, அந்த முனியாண்டி ஒண்ணு. ஐயோ, உங்க 2 பேருக்குள்ள என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். உன்னையும் தான் எல்லாரும் ரொம்ப நாளா தேடிட்டே இருக்காங்க, நீயும் கிடைக்க மாட்டேன்ற. அந்த முனியாண்டி அவரையும் தான் போலீஸ்காரா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க, அவனும் கிடைக்க மாட்டேன்றா. நல்லா